அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாயா 19ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை பாருங்கள். இன்றைக்கும் சர்வலோகத்தை ஆளுகை செய்கிற தேவன் இந்த முழு உலகில் உள்ள ஒவ்வொரு மனித வாழ்விலும் அவருடைய ரட்சிப்பின் அனுபவங்களை எப்படி அதை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அன்பானவர்களே, எகிப்தியரை அடிப்பார், அவர்களை வாதையினால் கர்த்தர் தண்டிப்பார் என்ற அந்த வசனத்தை நாம் படிக்கும்போது, இன்றைக்கு உலக பிரகாரமாக எகிப்து என்கிற தேசத்தை மாத்திரம் நாம் நினைத்து விடக்கூடாது. எகிப்து என்று சொன்னால் பாவத்தில் வாழ்கிற மக்கள் என்ற அர்த்தமாகும். ஆகவே இன்றைக்கும் பாவத்தில் வாழ்கிறவர்களை கர்த்தர் வாதையினால் அடிப்பாராம். பல பலவீனங்கள், பல நோய்கள், பல போராட்டங்கள், பல சோதனைகள், பலவிதமான நஷ்டங்கள், பல கஷ்டங்கள், இவைகளால் தேவன் அவர்களை அடிக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தராகி தேவன் ஒருவரையே தேடுவார்கள். இன்றைக்கும் கூட இத்தனை பேரும் முரட்டாட்டமானவர்கள், அடங்காதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், மாறாதவர்கள், உலகத்தை நம்பி வாழ்ந்தவர்கள், உல்லாசத்தில் மூழ்கியவர்கள், தான் தோண்டித்தனமாய் நடந்தவர்கள், விக்கிர ஆராதனைகளிலே மூழ்கி கொண்டிருந்தவர்கள், கலகக்காரர்கள், மோசக்காரர்கள், அநியாயக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஜனங்களுக்கெல்லாம் கொடூரமான நோய்களும் ஈடு செய்ய முடியாத கஷ்டங்களும் நஷ்டங்களும் சோதனைகளை வரும்போது அவர்கள் எல்லோரும் வேறு வழி இல்லாமல் உள்ளம் உடைந்து மனம் கசந்து அழுது தேவனுடைய சமூகத்தை தேடுகிறதை நாம் காணலாம். இதற்காகத்தான் தேவன் ஒருவரையும் அடிக்கிறார். ஆகதான் தாவீது சொன்னார், நான் துன்பப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், நான் துன்பப்படுவதற்கு முன்பு வழி தப்பி திரிந்தேன் என்று சொன்னார். ஆமாம் அன்பானவர், நமது வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளை, ஏன் பழைய நோய்களை, சோதனைகளை, சில எதிரிகளை, சில விதமான கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கிற சம்பவங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். நாம் நிர்மூலமாக அவர் விடுவதில்லை. இப்படிப்பட்ட வாதைகள் நம்மை சூழும்போது நம் ஆண்டவராக இயேசு ஒருவரையே தேடுகிறோம். எந்த மதத்தானும், எந்த ஜாதியானும், எப்பேற்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனும் ஆண்டவராக இயேசுவை தேடுகிறான். பைபிள் என்ன சொல்கிறது? அவன் மேல் கர்த்தர் மனதுருகுவார், அவனை குணமாக்குவார். அவரை தேடுகிற எல்லாரையும் கர்த்தர் மன்னிப்பார், அவர்களை குணமாக்குவார். அப்படி என்று சொன்னால் நமக்கு பல பாடுகள், பல பலவீனங்கள், சோதனைகள், எதிரிகள் என்று வரும்போது தேவ சமூகத்தை நாம் தேடுவதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதை தவிர நமக்கு வேறொரு கதியே கிடையாது. இதைத்தான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவங்களில் இதை காட்டுகிறார். ஏன் இந்த செய்தியை பேசுகிற என் தனிப்பட்ட வாழ்விலும் கூட இந்த வசனத்தினுடைய ஆழங்களை, அர்த்தங்களை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பாடுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், எதிர்ப்புகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், பல சோதனைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், பல வெட்கப்பட்ட நேரங்கள், அவமானப்பட்ட நேரங்கள், பலவீன நோய்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். என்றால் அவைகள்தான், இந்த வாதைகள் தான் ஆண்டவராக இயேசுவின் முகத்தை தேட வைத்தது. அவருடைய மகிமையை கண்டோம், அவருடைய அற்புதத்தை கண்டோம், அவருடைய கைவிடாத ஆசீர்வாதத்தை கண்டோம். இதற்காகவே தான் தேவன் அந்த வாதைகளினால் நம்மை சந்திக்கிறார். என் அன்பானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். எல்லா சூழ்நிலையிலும் கைவிடாத கர்த்தரை முழுமனதோடு தேடுங்கள், பூரண சுகமாவீர்கள். இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள்.
தடைகளெல்லாம் உடைத்து தள்ளுவார். ஆனால் இந்த அடையாளங்களில் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் இயேசுவையே தேடுவோம், ஜெயம் பெறுவோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இது எகிப்தியர்களை வாதையினால் தண்டிக்கிறீர், பாவிகளை வாதையினால் தண்டிக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பி உம்மாண்டை வரும்போது அவர்களை குணமாக்குகிறீர், அவர்கள் மேல் மனதுருகிறீர், அவர்களை விடுவிக்கிறீர், தப்புவிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், உயர்த்துகிறீர். உமக்கு கோடி நன்றி. இந்த வசனத்தின் வழியாக இன்றைக்கு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிறீர். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.